ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு வீடியோவில் எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணலாம், தென் அதில் கிரேடியன்ட் கலர்ஸ் எப்படி கொண்டு வரலாம், தென் வந்து பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதில் எப்படிலாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூஸிங் வந்து நம்ம Filmora9 சாஃப்ட்வேர், ரொம்ப லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர். அதில் நீங்கள் வந்து எந்த லேப்பில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், போர்ட்டபுளாக இருக்கும். இதே மாதிரி ப்ரீமியர் போல் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். மறக்காமல் ஆலில் வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இது உங்கள் ரெடி டு டிசைன், கிரியேட் யுவர் ஓன் டிசைன் வித் அஸ். ஃபஸ்ட்டு Filmora சாஃப்ட்வேர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் அதில் வீடியோ ஒன்று இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட ரிசல்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு வந்து பேசிக்ஸாக தான் இருக்கும். வந்து அவ்வளோ கலர் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஓகேங்களா? இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம ட்ராக்கில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதோட கலர் கரெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வரும் உங்களுக்கு வீடியோஸ்லேருந்து. வீடியோஸில் இது ஃபுல்லாக பேசிக்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் பண்ணுறது, தென் வந்து சைஸ் வந்து கூட்டுறது குறைக்கிறது, இந்த இதெல்லாம் இதில் இருக்கும். நம்ம இப்போ வந்து கலர்ஸ் போயிடலாம் டேரெக்டாக. இதில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் கரெக்ஷன், அதாவது வந்து இந்த ஓவரால் வீடியோவில் நீங்கள் என்னெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த இதில் இருக்கும். இதில் வந்து த்ரெஷோல்ட், இது வந்து ஜஸ்ட் இந்த பிரைட்னஸ், அந்த மாதிரி இந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காம்பினேஷன்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ், நீங்கள் இதில் வச்சு கலர் பிக் பண்ணாலும் பிக் பண்ணிக்கலாம். அதோட டெம்பரேச்சர் நம்ம மாற்றிக்கலாம். ப்ளஸ் வந்து டிண்ட் மாத்திரனா மாற்றிக்கலாம். இதில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா நார்மல் ஃபில்டர், அதாவது நம்ம இந்த இமேஜுக்கெலாம் போடும்ல ஃபில்டர், அந்த மாதிரி ஆப்ஷன் இது. இது நீங்கள் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபில்டரும் நம்ம வீடியோவில் வந்து அப்ளை ஆகிட்டே வரும். இதில் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த மூவிஸ் நேம்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த கூல் ஃபிலிம்ஸ், இது வந்து இந்த நைட் மோட் அந்த மாதிரி இருக்கும். தென் வந்து இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மூவியில் அந்த ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் மாதிரி, கிராவிட்டி, ஹாரி பாட்டர், மிஷன் இம்பாசிபிள் அதோட ஃபில்டர், இந்த மாதிரி நேம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸில். தென் இது ஓகே கொடுத்துருங்க. இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை டெலிட் பண்ணிடலாம். இது வந்து பேசிக்ஸான நம்ம கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நம்ம இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே தான். நீங்கள் வந்து ஒரு ட்ராக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம வீடியோஸை எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த ட்ராக்கில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த டெலிட், க்ராப் பண்ணுறது, இந்த டைம் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அட்வான்ஸ் கலர் டியூனிங் ஆப்ஷன். அது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணுறனா பண்ணிக்கலாம். நம்ம அதில் பார்த்ததை விட கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இதில் இந்த மாதிரி பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். தென் பக்கத்தில் போனீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இதில் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்டிங்கில் இருக்கும். கலர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னா ஜஸ்ட் அதில் பார்த்த மாதிரி நம்ம த்ரெஷோல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது. தென் வந்து ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டெம்பரேச்சர், டிண்ட் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நல்லா குறைச்சி இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த ஒயிட் பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணிக்கலாம் நீங்கள். தென் வந்து 3D LUT அதே தான், சேம் அங்கே பார்த்த அந்த அதே ஃபில்டர் வந்து இது அட்வான்ஸ்லேயும் இருக்கும் நம்மளுக்கு. இது நன்லே இருக்கட்டும். ஓகே, இப்போ தான் நம்ம வந்து கலர்ஸ், இதில் தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்போசர் லெவல், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அந்த சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸ்போசர் அப்படின்னா பிரைட்னஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. பிரைட்னஸ் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம், குறைக்கிறனா குறைச்சிடலாம். எக்ஸ்போசருங்கிறது வந்து ஒரு ஓவர் பிரைட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை இந்த நார்மல் பிரைட்னஸ் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் மட்டும் இதில் காமிக்கும் உங்களுக்கு. எக்ஸ்போசருங்கிறது வந்து ரொம்ப கூட்டி காமிக்கும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அது.
தென் வந்து கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் லெவல் நார்மலாக கம்மி பண்ணுறது கூட்டுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தென் வந்து வைப்ரன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த கலர்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகிறதுக்கு. சேச்சுரேஷன் அதே மாதிரி தான், கலர் வந்து பாப்பப் பண்ணுறதுக்கு கலர் பாப்பப் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ், பிளாக்ஸ் இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹைலைட்ஸை வந்து நீங்கள் குறைக்கிறனா குறைச்சிட்டு, ஷேடோஸ் கொஞ்சம் நிறையா கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஒயிட் எனக்கு வந்து அந்த ஒயிட் ஷர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒயிட் வந்து அப்படி பளிச்சுன்னு தெரியும், அதை நீங்கள் குறைக்கிற அப்படின்னா குறைச்சிடலாம் ஒயிட்ஸில். தென் வந்து பிளாக் அப்படின்னா அந்த ஹேர் கலர்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக்ஸ் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் இதில் தான் இந்த செலக்டிவ் கலர்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு இந்த க்ரீன் கலர் இருக்குது. அந்த க்ரீன் கலரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஹியூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், தெரியும் உங்களுக்கு. ஃபுல் இமேஜ் சேஞ்ச் ஆகாது, அந்த பர்டிகுலர் கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் இதில். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் வந்து எல்லோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம அந்த வீடியோவில் முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த பர்டிகுலர் கலர் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இந்த பேபி வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. சேச்சுரேஷன் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த கலர் வந்து பாப்பப் ஆகி தெரியணும் அப்படின்னா சேச்சுரேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த லூமினன்ஸ் உங்களுக்கு தெரியும், பிரைட்னஸ் லெவல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லூமினன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இந்த ஃபைனல் வந்து விண்டேஜஸ். இது எதுக்கு அப்படின்னா அந்த பார்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க ஆப்ஜெக்டை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம இமேஜஸ்லாம் பண்ணியிருப்போம், அதே மாதிரி தான் அந்த வீடியோலையும் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதோட சைஸ் வேணால் நம்ம குறைச்சிக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம குறைச்சி கூட்டிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரவுண்ட்னஸ் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு வந்து ஓவல் ஷேப்பில் வேணுமா, சர்க்குலர் ஷேப் வேணுமா, அந்த ஷேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ரவுண்ட்னஸ். ஃபெதர் அப்படின்னா அந்த எட்ஜஸ் வந்து ஸ்மூத்தாக தெரியறதுக்காக ஃபெதர் நம்ம கொடுத்துருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸில் வந்து பேசிக்காக கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு. தென் வந்து நம்ம பார்த்த மாதிரி கிரேடியன்ஸ் லெவல்ஸ் கொடுக்குறதுக்கு. தென் வந்து இந்த கலர் பர்டிகுலர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கு வந்து லூமினன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இந்த கலர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஓகே அப்படி அப்படின்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி வந்து ஒரு சினிமேட்டிக் வியூ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த கிரேடியன்ட் கலர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டைம்லைனில் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் மாதிரி வந்திருக்கும். அந்த லைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்மூத் ப்ளே கிடைக்காது. ஸோ வந்து இந்த லைன்ஸ் வரும்போது நீங்கள் இந்த ரெண்டர் ஆப்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ப்ளே கிடைக்கும். வீடியோவில் ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் அவுட்புட்டை வந்து இந்த ரெண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஆரஞ்சு கலர் வந்து ப்ளூ கலரில் மாறிட்டே வரும். இது ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னா ரெண்டராக முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். லேக் இருக்காது, அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் உங்களுக்கு வீடியோவில். ஓகே, இப்போ ரெண்டாயிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக உங்களுக்கு ப்ளே ஆகும். அந்த ஒரு ஸ்டெக்லாம் இருக்காது உங்களுக்கு. இதே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் போய்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் மாற்றி வச்சுட்டு ரெசல்யூஷன் அப்புறம் ஃப்ரேம் ரேட்ஸ் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் டேரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ஆலில் வச்சுருங்க, கிளிக் பண்ணிவிட்டு. அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி வந்து ப்ரீமியர் ப்ரோலையும் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எப்படி, தென் வந்து இந்த கலர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் ப்ரீமியர் ப்ரோலையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். எதுக்காக வந்து ஃபில்மோரா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஒரு லைட் வெயிட்டான சாஃப்ட்வேர். நீங்கள் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், இந்த மாதிரி வந்து லேக் ஆகும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. லைட் வெயிட்டுங்கிறதுனால எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறனால தான் இதில் டுட்டோரியல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ப்ரீமியர் ப்ரோ வேணும், ஆஃப்டர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், அதிலே நம்ம டுட்டோரியல் போடலாம். உங்கள் சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட், தேங்க்யூ.